Hi friends, welcome to RKR Samayal 007. இன்னைக்கு நம்ம RKR Samayal நாட் 7ல என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான வாழைப்பூ முட்டை பொரியல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 வாழைப்பூ எடுத்துக்கிறேன். வாழைப்பூ எடுத்துட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. அந்த நடுவுல இருக்கிற நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதை மட்டும் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துட்டா போதும். கீழே வந்து கொஞ்சம் கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்கும், அதையும் நம்ம எடுத்துட்டு இதை வந்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அது ரெண்டையும் எடுத்தால் போதும் ஒரு பூவில். ஓகே, நம்ம அதையெல்லாம் எடுத்தாச்சு. நம்ம வாழைப்பூ சுத்தம் பண்ணும்போது கையில் வந்து கரை படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கைக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமேல நம்ம சுத்தம் பண்ணோம்னா கரை வந்து நம்ம கையில் படியாது. ஓகே, அது நல்லா அந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஒரு 50 ml ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்ச பிறகு கடுகு நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் வந்து இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் நம்ம வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இதையும் நம்ம உள்ள சேர்த்து கொஞ்சமாக வதக்கிக்கலாம். இந்த வாழைப்பூ பொரியல் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க, சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். என்னென்னா சுத்தம் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம வந்து நைட்டே சுத்தம் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக போச்சு. காலையில் எடுத்து நம்ம சுத்தம் பண்ணி செய்கிறதுனா அது முடியாத விஷயம். அது நைட் டைமில் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க, காலையில் நம்ம பொரியல் செஞ்சு எடுத்துடலாம். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வாழைப்பூ அதில் சேர்த்திக்கலாம். எல்லா வாழைப்பூவும் சேர்த்திட்டு நம்ம வந்து அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வாழைப்பூவுக்கு வந்து நான் இன்றைக்கி முட்டை போட்டு செய்ய போகிறேன். அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அது இல்லைன்னா சும்மா சாதாரணமாக தேங்காய் துருவல் கூட நம்ம போட்டு செய்யலாம். இல்லைன்னா கடலை பருப்பு, 3 விதமாக இந்த வாழைப்பூ பொரியலை நம்ம செய்யலாம். இன்றைக்கி வந்து நான் முட்டை போட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அடுத்த தடவை வந்து நம்ம கடலை பருப்பு அதையெல்லாம் சேர்த்து நம்ம செய்யலாம். முட்டை சேர்த்து செய்கிறதுனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாதத்துக்கு இது ஏற்றதாகவும் இருக்கும். ஓகே, இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்லா வேக வச்சு இந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிட்டு கூட நம்ம செய்யலாம். ஆனால் அது வந்து இந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. ஒரு சில பேர் அப்படி செய்வாங்க. நான் வந்து எப்பயுமே அப்படியே ஃபுல்லாக அந்த தண்ணியோடு சேர்த்து வேக வச்சு எடுத்துடுவேன், ட்ரைன் பண்ண மாட்டேன். ஓகே, இதுக்கு தேவையான டர்மரிக் பவுடர் மேலே தூவி விட்டுடலாம். அதுக்கு தேவையான சால்ட், நம்ம சால்ட் சேர்த்தும் போது கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்தலாம். பத்தலின்னா நம்ம பின்னாடி கூட சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னு நிறையா சால்ட் சேர்த்திடாதீங்க. ஓகே, இது நல்லா வதக்கி விடுங்க. உப்பு, மஞ்சத்தூள், ஆயில் எல்லாமே சேர்ந்து நல்லா கலக்கிற மாதிரி ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒரே மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம சிக்கன் பொடி சேர்த்த போகிறோம். கறி மசால் பொடி இல்லைன்னா சிக்கன் பொடி எது வேணால் சேர்த்திக்கலாம். வீட்டில் இருந்தால் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா கடையில் கூட வாங்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 டீஸ்பூன் சிக்கன் பொடி நான் சேர்த்திருக்கிறேன். ஓகே, அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இது வந்து நம்ம ஒரு பெரிய டம்ளரில் ஒரு 2.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இதில் நான் 1 டம்ளர் தான் காமிக்கிறேன், ஆனால் நீங்கள் 2 டம்ளர் தண்ணி விட்டுக்குங்க. அது நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஓகே, இது நல்லா குக் ஆகிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம வந்து 5 முட்டையை பிரேக் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, நல்லா பிரேக் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.
வாழைப்பூ நல்லா வேகட்டும். வாழைப்பூ குக் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கும், இல்லைன்னா ஒரு 7 நிமிடம் வரை எடுத்துக்கும். ஓகே, ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கிச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும். அப்புறமேல் தான் நாம் முட்டையை சேர்த்து போகிறோம். ஓகே, தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா கலக்கி விடுங்க. நம்ம பீட் பண்ணி எடுக்கலைனாலும் பரவாயில்ல, சும்மாவே கூட நம்ம சும்மா பிரேக் பண்ணி உள்ளே போட்டுடலாம் முட்டையை. அது வந்து கொஞ்சம் தனித்தனியாக முட்டை வந்து நம்மளுக்கு தெரியும், அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இல்லை பீட் பண்ணி போட்டுட்டா இந்த வாழைப்பூ அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு தனித்தனியாக தெரியாது. இந்த மாதிரி செஞ்சாலும் செஞ்சுக்கலாம். இன்னும் ரெண்டுமே டேஸ்ட் தான் கொடுக்கும். அவ்வளோதான், தனித்தனியாக வந்துருச்சு பாருங்கள். முட்டை போட்டுறதுனால நல்லா குழஞ்செல்லாம் எதுவுமே போகல. சூப்பரான வாழைப்பூ முட்டை பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதேமாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RKR Samayal 007 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே முக்கியம். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் மறுபடியும் வீடியோ செய்கிறதுக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷன் அமையும். ஓகே, அடுத்து இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட நாம் சந்திப்போம். ஓகே, பாய்.